பாமகவுல அதிரடி ஆக்ஷன்ல இறங்கியிருக்காராம் அன்புமணி. அவர் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு பாமகல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கான். அப்படி என்ன அறிவிப்பு வெளியிட்டாரு, அதனால என்ன அதிர்வலைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். வெல்கம் டு தி கிரே. நான் உங்கள் மதுமிதா. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடிதான் அன்புமணி டெல்லிக்கு போனாரு. டெல்லிக்கு போயிட்டு தேர்தல் ஆணையரை சந்திச்சு இந்த கட்சியில எனக்கு தான் முழு உரிமை இருக்கு அப்படின்றத அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காராம். ஏன்னா சட்டமன்ற தேர்தல் அப்ப எந்த ஒரு குளறுபடியும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கைக்காகவே டெல்லிக்கு போயிட்டு ஃபர்ஸ்டே சொல்லிட்டு வந்திருக்காரு, நான் தான் இந்த கட்சியுடைய தலைவர், எனக்கு தான் இந்த கட்சியில முழு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. சொல்லிட்டு வந்தவரு அதிரடியா வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரா. இப்பவே பாமகவுல ஒரு முக்கியமான அறிவிப்பை அவர் வெளியிட்டு இருக்காரு. அந்த அறிவிப்பு தான் இப்படி ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, பாமகவுல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களை கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. அதுக்கு காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா, அருள் அவர்கள் கட்சியை பத்தி அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாரு, செய்தியாளர்கள் சந்திப்புல கட்சியை பத்தி தப்பா பேசுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம காலக்கெடு வேற வச்சிருக்காரா அன்புமணி. நீங்க இதெல்லாம் பேசினதுக்கு 12 மணி நேரத்துக்குள்ள மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு காலக்கெடை அருள் கிட்ட சொல்லியிருக்காராம். ஆனா அருள் இதுக்கு மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மன்னிப்பு கேட்காததுனாலதான் கட்சியை விட்டு நீக்கிட்டாரு அன்புமணி அப்படின்னு பேசப்படுது. இதுக்கு பதில் சொல்ற விதமா அருள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் கட்சியில 36 வருஷமா இருக்கேன், எனக்கு வயசே 52 தான் ஆகுது, ஆனா என் முழு வாழ்க்கையும் நான் பாமகவுக்காக கொடுத்திருக்கேன், பாமக சார்பா பல கிராமங்களுக்கு போயிட்டு வந்திருக்கேன், என்ன கட்சியை விட்டு நீக்கிற அதிகாரம் எங்க மருத்துவர் ஐயா ராமதாஸுக்கு மட்டும்தான் இருக்கு, எங்க செயல் தலைவரான அன்புமணி அவர்களுக்கு இல்ல அப்படின்னு அவரோட கருத்தை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதை ஏன் அன்புமணி செஞ்சாரு அப்படின்னு பாமகக்குள்ள இருக்கிறவங்க பேசிக்கிறது என்னன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்னாடிதான் இந்த சமூக ஊடக பிரிவு செய்தியாளர்கள் சந்திப்புல அன்புமணி பேசியிருப்பாரு, ராமதாஸை சுத்தி 3 தீய சக்திகள் இருக்குன்னு. அது ஒரு தீய சக்தியா அன்புமணி குறிப்பிட்டது சட்டமன்ற உறுப்பினர் அருளதான் அப்படின்ற ஒரு பேச்சு போச்சு. அதுக்காக அருளும் பதில் சொல்லியிருப்பாரு, அன்புமணிய வழி நடத்துறவங்க தான் தீய சக்திகள், எங்க ராமதாஸ் ஐயாவை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னும் தீய சக்திகள் இல்ல அப்படின்னு அன்புமணிய ரொம்பவே தாக்கி பேசியிருப்பாரு. எங்க ராமதாஸ் ஐயாவை குழந்தைலாம் சொல்லாதீங்க, அவர் ஒரு பண்பட்ட தலைவர் அப்படின்றத அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல அவர் சொல்லியிருப்பாரு. இததான் அன்புமணிக்கு ரொம்ப சூடாக்கி இருக்கும், அதனாலதான் அன்புமணி அவர்கள் அருளை கட்சியில இருந்து நீக்கிட்டாரு அப்படின்னு பேசப்படுது. செய்தியாளர்கள் அருள் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவருதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாரே, நீங்க மன்னிப்பு கேட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, எங்க சின்ன ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லைங்க, ஆனா நான் என்ன தப்பு பண்ண மன்னிப்பு கேட்கறதுக்கு, நான் தப்பு பண்ணியிருந்தா தானே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு தகவலை சொல்லியிருக்காரு. அது என்ன தகவல்னா, அன்புமணி அவர்களுக்கு சேலம் மேற்கு தொகுதியில நிக்கிறதுக்கு ஆசைப்படுறாராம். அவர் ஆசைப்படுறதுனால நானே தேர்தல் பணிக்குழு தலைவரா இருந்து நான் எங்க ஐயாவை ஜெயிக்க வைக்கிறேன், அந்த தொகுதியில நான் 21,500 ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சேன், அதை விட 3 மடங்கு அதிகமா எங்க சின்ன ஐயாவை நான் ஜெயிக்க வைக்கிறேன், ஆனா அவரை தொகுதி வேட்பாளரா யார் நிக்க வைக்கணும்னா எங்க மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா நிக்க வச்சாருன்னா அவருக்காக நான் வேலை பார்க்க தயாரா இருக்கேன் அப்படின்னு அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ராமதாஸ் ஐயாவுக்கு அருள் போன் பண்ணி கேட்டாரா, என்ன கட்சியை விட்டு நீக்கிட்டதா சின்ன ஐயா சொல்றாரே அது உண்மையா, நான் கட்சியில இருக்கேனா இல்லையா அப்படின்றத ராமதாஸ் ஐயா கிட்ட இவர் போன் பண்ணி கேட்டிருக்காராம். அதுக்கு ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாருன்னா, நான் தான் கட்சியோட தலைவர், எனக்கு மட்டும்தான் கட்சியில இருந்து நீக்கிறதுக்கான முழு அதிகாரம் இருக்கு, நீ எல்லாம் கட்சியை விட்டு போகல, கட்சியில தான் இருக்க அப்படின்றத ராமதாஸ் ஐயா சொன்னதா அருள் செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்காரு. இதனால என்ன சொல்ல வராருன்னா, நான் கட்சியில தாங்க இருக்கேன், கட்சியை விட்டு எல்லாம் விலகல, கட்சியை விட்டு யாராலையும் என்ன நீக்கவும் முடியாது அப்படின்னு அன்புமணிக்கு பதில் சொல்ற விதமா செய்தியாளர்கள் சந்திப்புல அருள் பேசியிருக்காரு. இதுக்கு யார் பதிலடி கொடுக்கறாங்கன்னா, அன்புமணி ஐயாவுக்கு ஆதரவாளரா இருக்க மயிலகம் பாமக எம்எல்ஏ
செய்தியாளர்கள் சந்திப்புல ஒரு கருத்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அருள் இதெல்லாம் ஒரு விளம்பரத்துக்காக பண்றாரு, டெய்லி மீடியாக்குள்ள வரணும், மீடியால அவரோட முகத்தை போட்டு காட்டணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காக தான் செய்தியாளர்கள் சந்திப்புல சந்திச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு, அவர் வெறும் விளம்பரம் தான் தேடிக்கிறாரு அப்படின்னு அவரை விமர்சனம் பண்ணி இந்த எம்எல்ஏ பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலே தலைவருக்கான முழு தகுதி யாருக்கு இருக்குன்னா எங்க சின்ன ஐயாவான அன்புமணிக்கு தான் முழு தகுதியும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதோட அவர் விடல, இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. என்னன்னா, எங்களோட குலதெய்வம் ராமதாஸ் ஐயா அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வராத மாதிரி நேக்கா பதில் சொல்லியிருக்காரு செய்தியாளர்கள் சந்திப்புல. அப்பாக்கும் பிள்ளைக்கும் இப்ப சண்டை வருங்க, எனக்கும் என் மகனுக்கும் சண்டை வராதா, அந்த மாதிரி இப்ப ராமதாஸ் ஐயாக்கும் சின்ன ஐயாக்கும் சண்டை போகுது, கண்டிப்பா இந்த சண்டை சீக்கிரமா முடிவடைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம செய்தியாளர்கள் கிட்ட நன்றி வர சொல்லியிருக்காரு. ஏன் நன்றி சொல்றாருன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எங்க கட்சியை பத்தி ஒரு நியூஸாவது நீங்க போட்டிருப்பீங்களா, ஒரு நியூஸும் போடல, ஆனா இப்ப பாருங்க எல்லா மீடியாலும் நாங்க தான் ட்ரெண்டா போயிட்டு இருக்கோம், அதுவும் இல்லாம கடக்கோடி மக்கள் வரைக்கும் எங்க கட்சியோட பேர் தெரியுது, அதனால நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு செய்தியாளர்கள் சந்திப்புல அந்த எம்எல்ஏ நன்றியும் சொல்லியிருக்காரு. இவருக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ராமதாஸ் ஐயாவுடைய ஆதரவாளர் களத்துல பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்பாக்கும் மகனுக்கும் ஒரு போர் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அப்பாவுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கமும் மகனுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கமும் இப்படின்னு மாறி மாறி அவங்களுக்குள்ளேயே குற்றச்சாட்டுகளையும் விவாதத்தையும் முன்னெடுக்கிறாங்க. அதனால இந்த கட்சி ரெண்டாவதா உடைப்படும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இது போன்ற மேலும் அரசியல் தகவல்களோடு சந்திக்கின்றேன். நன்றி.